தமிழ்நாட்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் விண்ணப்பித்தவர்களுக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியாக உள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரபாகரனிடம் கேட்கலாம். பிரபாகர், தமிழ்நாட்டில் எத்தனை அரசு கலை அறிவியல் கல்லூரிகள்ல இந்த விண்ணப்பங்களுக்கான தரவரிசை பட்டியல் வெளியிட இருக்குது? எவ்வளவு எதிர்பார்க்கு இருக்கு மாணவர்கள் சேருவாங்க? உயர்கல்வித்துறையின் கட்டுப்பாட்டில் கிட்டத்தட்ட 164 கலை மற்றும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் இருக்கின்றன. இங்கு இருக்கக்கூடிய 1,60,000க்கும் மேற்பட்ட இடங்களுக்கான விண்ணப்ப பதிவு என்பது 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவு வெளியான அன்றிலிருந்து பெறப்பட்டது. 20ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் பெறப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் கூடுதலாக 4 நாட்கள் கால அவகாசத்தை அரசு கல்லூரி கல்வி இயக்ககம் வழங்கின்றது. அதன்படி கொடுக்கப்பட்ட கால அவகாசத்தில் கிட்டத்தட்ட 2,11,10 மாணவர்கள் விண்ணப்பத்திற்கான கட்டணத்தை செலுத்தி அதற்கான சான்றிதழை விண்ணப்ப பதிவு செய்து இதனை முழுமையாக முடித்திருக்கின்றார்கள். 2,58,527 மாணவர்கள் விண்ணப்ப பதிவை மேற்கொண்டிருந்தார்கள். இது கடந்த ஆண்டை விட கிட்டத்தட்ட ஒரு 25,000க்கும் மேற்பட்ட மாணவர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்திருக்கிறது. கடந்த முறை கிட்டத்தட்ட 2,10,000 மாணவர்கள் விண்ணப்பித்து அதில் 1,80,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சான்றிதழ் மற்றும் விண்ணப்ப கட்டணத்தை செலுத்தி பூர்த்தி செய்திருந்தார்கள். இதன் தொடர்ச்சியாக இந்த 2,11,10 மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல் என்பது இன்றைய தினம் வெளியிடப்பட இருக்கின்றது. கல்லூரி கல்வி இயக்ககத்தின் சார்பில் அந்தந்த கல்லூரிகளில் மாணவர்கள் அவர்களுக்கு விருப்பப்பட்டியலை எண்ணற்ற முறையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கல்லூரிகளில் பல இடங்களில் அவர்கள் வீட்டிலிருந்தே அவர்களுடைய கம்ப்யூட்டர் வாயிலாக இதனை விண்ணப்பிப்பதற்கான வசதிகள் என்பது செய்யப்பட்டு வந்தது. tnga.sa.in என்கின்ற இணையதளம் வாயிலாக மாணவர்கள் விண்ணப்பித்திருந்தனர். அதற்கான தரவரிசை பட்டியல் என்பது இன்று அந்தந்த கல்லூரிகளுக்கு அனுப்பப்படுகின்றது. மாணவர்கள் அவர்களுடைய மதிப்பெண் மற்றும் இடஒதுக்கீடு அடிப்படையில் அவர்களுடைய தரவரிசை எண்ணை கல்லூரியிலோ அல்லது அவர்களுடைய ஆன்லைன் விண்ணப்பம் வாயிலாகவோ தெரிந்து கொள்ள முடியும். இந்த தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்ட பின்பாக நாளை முதல் வரும் 30ஆம் தேதி வரை கல்லூரிகளில் மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு வீரர்கள், முன்னாள் ராணுவத்தினுடைய வாரிசுகள், தேசிய மாணவர் படை, பாதுகாப்பு படை வீரர்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு கலந்தாய்வு என்பது நடத்தப்பட இருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக முதல் சுற்று கலந்தாய்வு ஜூன் 10 முதல் 15ஆம் தேதி வரையிலும், இரண்டாம் சுற்று கலந்தாய்வு ஜூன் 24 முதல் 29ஆம் தேதி வரையிலும் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மிக குறிப்பாக இந்த அளவிற்கான மாணவர்கள் அதிக அளவில் விண்ணப்பிப்பதற்கான காரணம் என்பது தமிழக அரசு மற்றும் உயர்கல்வித்துறை எடுத்து வரக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகள் காரணமாக கல்வியாளர்கள் பார்க்கின்றார்கள். மிக முக்கியமாக இந்த முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு இந்த இலவச கல்வி, பட்டியலின மாணவர்களுக்கான இலவச கல்வி, பெண் மாணவிகளுடைய கல்வியை ஊக்குவிப்பதற்காக உயர்கல்வி உறுதி திட்டம், அந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாருடைய பெயரில் இருக்கக்கூடிய உயர்கல்வி உறுதி திட்டம் என்பது மாணவிகளுடைய சேர்க்கையில் இந்திய அளவில் தமிழ்நாட்டை முதலிடம் பிடிப்பதற்கான ஒரு வாய்ப்பை என்பது ஏற்படுத்திக் கொடுக்கின்றது. இந்தியாவிலேயே உயர்கல்வியில் சேர்க்கையில் சேரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை என்பது தமிழ்நாட்டிலே அதிகபட்சமாக இருப்பது தமிழ்நாடு முதலிடம் பெற்றிருக்கின்றது. திமுகவுடைய இந்த ஆட்சியில் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு இலவச கல்வி, பட்டியலின மாணவர்களுக்கு இலவச கல்வி, பிற்படுத்த மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கான ஊக்கத்தொகை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றது. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் ஏற்கனவே தொழில்துறை மாணவர்களுக்கான பயிற்சிகள் என்பது அந்தந்த கல்லூரியில் வழங்கப்பட்டு வந்தாலும் இந்த முறை கலை அறிவியல் கல்லூரிகளுக்கான மாணவர்களுக்கும் பயிற்சிகள் என்பது கொடுக்கப்பட்டு தொழில்துறையில் என்ன தற்பொழுது இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் என்ன, அதை மாணவர்கள் எவ்வாறு கற்பதன் மூலமாக உடனடி வேலைவாய்ப்பை பெறுவது என்பது குறித்து பல்வேறு பயிற்சிகள் மாணவர்களுக்கு கொடுக்கப்படுவதால் மாணவர்கள் அதிகபட்சமாக அரசு கல்லூரிகளில் சேருகின்றார்கள். பயிற்சிகள் கொடுக்கப்படுகின்றன, வேலைவாய்ப்பும் உறுதி செய்யப்படுகின்றது, மேல்நிலை படிப்பிற்கான ஊக்கத்தொகையும் கொடுக்கப்படுகின்றது. மாணவர்களுடைய இந்த கல்வி ஊக்கத்தொகை மற்றும் அரசு எடுத்து வரக்கூடிய பல்வேறு மாணவர் நலன் சார்ந்த திட்டங்களின் காரணமாக விண்ணப்பித்த மாணவர்களுடைய எண்ணிக்கை என்பது வெகுவாக அதிகரித்திருக்கின்றது. இந்த ஆண்டும் பெரும்பாலும் விண்ணப்பித்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கான இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று அரசு தரப்பில் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபாகர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.